அல்லாஹ்விடத்துல இருகரம் ஏந்தி அவங்க துவா கேட்டால் அந்த துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்காமல் அல்லாஹ் விடவே மாட்டான் என்று நபியவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுங்களா? அவங்க படக்கூடிய அந்த கஷ்டத்தின் காரணத்தினால் அவர்கள் படக்கூடிய அந்த சிரமத்தின் காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்வான்? இருகரம் ஏந்தி கை ஏந்தினால் அல்லாஹ் அவன் துவாவை ஏற்றுக்கொள்கிறான். ஆகையால் நீங்கள் உலகத்தில் வாழ்கின்ற பொழுது பெண்களுடைய விஷயத்தில் எல்லாமே அதுக்குள்ள வந்து சேர்ந்துடும். பெண்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த எந்த இடத்துல? அரபா மைதானத்துல. அல்லாஹ் அக்பர். அந்த அரபா மைதானம் எப்படிப்பட்ட மைதானம் தெரியுங்களா? இப்பெல்லாம் இதே மாதிரி தான். இந்த 2 மணிக்குதான் கடுமையான வெயில் இருக்கும். இது என்னங்க வெயில்? அன்னைக்கு கடுமையான வெயிலா இருக்கும். எஹராமுடையோடு அந்த இடத்துல அந்த டென்ட்ல வந்துட்டாலும் எல்லா மக்களும் டென்ட்டை விட்டு வெளியே வந்துருவாங்க. இந்த ஹஜ்ஜி செஞ்சவர்களுக்கு எல்லோர்களுக்கும் தெரியும். எல்லாரும் வெளியே வந்து செருப்பை கலட்டிட்டு தன்னுடைய கால அந்த பூமியில வச்சு காபாவுடைய திசையை பார்த்து துவா செய்யக்கூடிய கண்கொள்ளா காட்சி. வெளியே வந்து எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் அழுது கொண்டு அந்த வெயில இருந்து கொண்டு மேலுடைய சூட்டையும் கீழுடைய சூட்டையும் தாண்டி கொண்டு கண்கள்ல வந்து கண்ணீர் சாரசாரையாக வரும். மேரியிலிருந்து வேர்வைகள் எல்லாம் கொட்டும். அப்படி எங்கு திசையை திரும்பி பார்த்தாலும் அழுது கொண்டே துவா செய்வார்கள். அல்லாஹ் அக்பர். அந்த சொர்க்கவாசிகளை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கி தந்தான். யாருக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ ரோகு போவதற்கு முன்பு அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்கி தருவானாக. ஆமீன். ஹாஜிமார்களே, அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடம் தாங்க மஹ்ஷர் மைதானம்.